Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக ஆட்சி 6 மாதங்களில் காணாமல் போகும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது முதலமைச்சருக்கு திறமையில்லை என்பதை காட்டுகிறது என தெரிவித்தார். அதிமுகவின் பிரச்சாரங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை தடுக்க முயற்சித்தால் தொண்டர்கள் வீரியத்துடன் எழுவார்கள் என கூறினார். திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் மனவேதனையில் தவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சோம். உடனே ஸ்டாலின் புலம்புகிறார், எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலாம்னு. சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்து என்னை பார்த்து கேள்வி எழுப்பினார். ஏங்க என்னை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுறார், ஏங்க நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல, நீங்க 2031 வரைக்கும் வைக்கல, நீங்க எப்படி திடீர்னு போய் கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு பதற்றத்தோட கேள்வி கேட்கிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு எடுத்துருச்சு கேள்வி கேட்டா. நான் சிந்திச்சு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சு, திரு ஸ்டாலின் அவர்களே, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நாங்கள் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க கட்சியுடைய விருப்பம், அதற்கு ஏன் நீங்க நடுங்கி பதற்றப்பட்டு இப்படி சட்டமன்றத்தில் வந்து இந்த கேள்வி எழுப்புறீங்க? ஆக என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதோ திரு ஸ்டாலினுக்கும் திரு ஸ்டாலினுடைய சகாக்களுக்கும் பயம் வந்து விட்டது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 20,000 பேரை 20,000 ஆசிரியர்களை சென்னைக்கு அழைத்து புதிதாக அந்த 20,000 பேர் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியாணை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேணும். இந்த அரசாங்கம் அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல. அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு தமிழகத்தில் 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. அதுக்கு 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பிரின்சிபால் இல்லை. எப்படி அந்த கல்லூரி இயங்கும்? எப்படி அங்க இருக்கிற மாணவர்கள் படித்து பட்டம் பெற முடியும்? இப்படிப்பட்ட அவல நிலையில திரு ஸ்டாலின் பேசுகிறார், கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று. அத்தனையும் பொய். மக்களுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மிகவும் ஆர்வமாக இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொள்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மை, அதிக பெரும்பான்மையுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதனுடைய கூட்டணி கட்சியின் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியினை ஈட்டும் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எடப்பாடி அவர்களுடைய அவர்களுக்கு மக்களிடம் இருக்கின்ற எழுச்சியை பார்த்து ஆளுங்கட்சி மிகவும் பயந்து பல்வேறு இடைஞ்சல்களுக்கு இடையிலும் மிக பிரமாண்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் எழுச்சியை நீங்களே பார்க்க முடிகிறது. அங்காங்க பொதுமக்கள், அதிமுக மக்களும் பொதுமக்களும் திரளாக வந்து எடப்பாடிக்கு வரவேற்பு கொடுத்து 234 தொகுதி வரும் சட்டமன்றத்தில் 234 தொகுதி வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அதிமுக உறுதியாக ஜெயிக்கும்.